ஃப்ரெண்ட்ஸ், மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அழகாக பஃபியாக இருக்குது. நம்ம இதை நல்லா கலந்துட்டு நமக்கு தேவையான மாவு இதில் நம்ம எடுத்துக்கலாம் வேறு பாத்திரத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு. இதில் கலக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், நல்லா திக்கான பால் இதில் ஊற்றிக்கிறேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிடுவோம். சில பேர் அரைக்கும் போதே தேங்காய் துருவி போடுவாங்க, சில பேர் சாதமும் போடுவாங்க. நான் அதெல்லாம் போடலை, இது தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிருக்கேன். இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும். ஆப்பமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுப்பு ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. தேங்காய் பால் ஆப்பம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல தேங்காய் பால் ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், சுட சுட. நல்லா எங்கள் ஊரில் மழைக்கு இதமான சாப்பாடு. இதுக்கு சைடிஷ்க்கு தேங்காய் பால் இருக்குது, பட்டாணி குருமா இருக்குது. இதுக்கு ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்லாம், கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு ஆப்பம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.